friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படி பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆள்ல கொடுங்க. போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டெல்லி கேபிட்டல் குஜராத் டைட்டன்ஸ் இந்த ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். பிளேயர் ஸ்டாட்ஸ்னு பெருசா இல்லைங்க, ரெண்டு டீமோட பிளேயரோட ஹெட் ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் எங்க நடக்குது, என்னைக்கு நடக்குதுங்கிறத பார்த்துருவோம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு டைமிங் வந்து இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. இப்போ எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஓகே, இந்த மேட்சை பற்றி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் மேட்சோட 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் ஆப்ல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம டாஸ் போட்டதுக்கு அப்புறம் யார் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க, ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா, யாராவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒன்று பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட். இந்த லாஸ்ட் ½ அன் ஹவர்ல பிச்சு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க இன்னும் நம்ம ஃபோக்கஸ் லெவல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல நீங்க பே பண்ணும்போது ரொம்ப 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 சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்போட மணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட் நீங்க பே பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல 300 ரூபா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க, டிஃப்ரெண்ட் வரும். எப்படின்னு பார்த்தோம்னா ஃபோக்கஸ் லெவன் ஆப்ல 5,448 ரூபா நீங்க 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட் கட்டுறீங்கன்னா அதர் ஆப்ல பாத்தீங்கன்னா 5,750 ரூபா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல மினிமம் உங்களுக்கு 300 ரூபா சேவிங் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல GST அப்படிங்கிறது ஒன்று சுத்தமாவே கிடையாதுங்க. நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் டோட்டலா உங்க வேலட்லாம் வந்து இதாகும். ஸோ GSTங்கிறது 1 ரூபா கூட அவங்க பிடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒருத்தரை பிக் பண்ணி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ மறக்காம ஃபோக்கஸ் லெவல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்ததான் ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கறது பார்ப்போம். இப்போ டெல்லியோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம். டேவிட் வார்னர், பிரித்வி ஷா, ஜாக் ஃபெர்ஸ் மேக்ரான், அபிஷேக் பூரல் அண்ட் ரிஷப் பந்த், பிரஸ்டன் ஸ்டார்க்ஸ், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், கலீல் அகமது, ஆண்ட்ரல் நுட்ரேஜ், இஷாந்த் சர்மா. இம்பாக்ட் பிளேயரா வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார். ஓகே, இப்போ அடுத்ததா குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கான்னு பார்ப்போம். சுமன் கில், விச்மின் ஷா, சாய் சுதர்சன், அஸ்மதுல்லா உமர் சாய், டேவிட் மில்லர், ராகுல் டிவாட்டியா, அப்புறம் எஸ் கான், ரஷீத் கான், சாய் கிஷோர், ஸ்பென்சர் ஜான்சன், சந்தீப் வாரியர். அடுத்த இம்பாக்ட் பிளேயரா வந்து பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயரா இருக்காரு. இப்போ அடுத்ததா ரெண்டு டீம்ல இருக்க பிளேயரோட ஸ்டாட்ஸை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல் பிளேயரோட ஸ்டாட்ஸை வந்து பார்ப்போம். இதில் வந்து தான் டேவிட் வார்னர். டேவிட் வார்னரோட ஹெட் ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா 2 மேட்சை பிளே பண்ணி 39 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. அது ஃபர்ஸ்ட் இதுல ஒரு மேட்ச்ல மட்டும் அந்த 30+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஹெட்ல கொஞ்சம் ஆவரேஜாக தான் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. இப்போ வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 39 மேட்சை பிளே பண்ணி 1139 ரன் வந்து எடுத்திருக்காரு. 33 வந்து ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 30+ ரன் வந்து ஆவரேஜா வச்சிருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ஒரு 3-4 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 30+ ரன்னுங்கிறத எடுத்திருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா பிருத்வி ஷாவை பொறுத்தவரைக்கும் ஹெட் ஹெட் ரெக்கார்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 24 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல வந்து ஹெட்வெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஒஸ்டான ஸ்கோர் தாங்க வந்து எடுத்திருக்காரு. வந்து பாத்தீங்கன்னா இவரோட வெனுல வந்து பாத்தீங்கன்னா 19 மேட்சை பிளே பண்ணி 420 ரன் வந்து எடுத்திருக்காரு. 22 வந்து ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன் வந்து ஆவரேஜா வச்சிருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து ஜாக் ஃபெர்ஸ் மெக்ரம் வந்து ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சை பிளே பண்ணி 20 ரன் அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட்வெட்ல
ஒரு மேட்ச்ல மட்டும்தான் அந்த 20 ரன் எடுத்துருக்காரு. அது செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அதை எடுத்திருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 65 ரன் அடிச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தாங்க அந்த ரன் அடிச்சிருக்காரு. ஸோ போத் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 25+ ஆவரேஜா எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. மினிமம் 20+ ரன் வந்து ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காரு எல்லா மேட்ச்லயுமே. ஓகே, இப்போ அடுத்ததா அபிஷேக் பூரலை பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சை பிளே பண்ணி 35 ரன் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட் ஒரு மேட்ச்ல மட்டும் அந்த 20+ ஒரு ஸ்கோர் எடுத்திருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேட்ச் பிளே பண்ணி 63 ரன் எடுத்திருக்காரு. அதுலயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 40+ ரன் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட் வெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் ஒரு ஆவரேஜா தான் இருக்காருன்னு சொல்லலாம். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு 3 மேட்ச்ல ஒரு 20+ ரன் வந்து எடுத்திருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா வந்து பார்த்தோம்னா ரிஷப் பண்டோட ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சை பிளே பண்ணி 59 ரன் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 40+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனு எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 ஆவரேஜ் வந்து எடுத்திருக்காரு. 32 பாலுக்கு 1147 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மினிமம் மேட்ச் ஒரு 20 ரன் ஆச்சு கம்பல்சரி அடிச்சிடுறாருங்க. இப்போ அடுத்ததா ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெக்கார்ட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தாங்க அந்த விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மேட்ச் பிளே பண்ணி 10 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆச்சு விக்கெட்டிங் வந்து ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கு. ஹெட் ரன் வந்து எதுவும் இல்லைங்க, நம்ம விக்கெட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல ரொம்பவே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு சொல்லுங்க. மேட்சுக்கு 25+ ரன் ஆவரேஜா எடுத்துட்டு இருக்காரு. பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சதுன்னா அதுல மஸ்ட் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டு இருக்காருங்க. இப்ப அடுத்ததா அக்சர் பட்டேலோட ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை பிளே பண்ணி 71 ரன் வந்து எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சோட 30+ ரன் ஒரு 25+ ரன் வந்து எடுத்திருக்காருங்க. இப்போ வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 மேட்சை பிளே பண்ணி 363 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்ச்ல 171 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்ச்ல 194 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா விக்கெட்டிங் ஆப்ஷன்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்துறாரு. பேட்டிங் கிடைக்கிறதுல அப்படி வந்தாருன்னா ஒரு கம்மியான ஒரு 6 ரன் 7 ரன் ஒரு மினிமம் ஒரு 10 ரன்னுக்குள்ளார அவுட் ஆயிடுறாருங்க. அடுத்ததா குல்தீப் யாதவோட ஹிட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்ல 2 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 1 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 1 விக்கெட்டும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ஒரு ஒஸ்டா தான் இருக்கு. இப்போ வெனுன்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா 13 மேட்சுக்கு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 10 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இப்போ ரீசன்ட் ஃபார்முமே நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அதிகபட்சம் 4 விக்கெட் வரையும் எடுத்துட்டு வராரு. ஓகே, இப்போ அடுத்ததா கலீல் அகமதோட ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காருங்க. போத் ரெண்டுலையுமே ஒரு நல்ல இது வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 மேட்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. போத் வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு அவர் ரெக்கார்ட். ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துறாரு. அடுத்ததான் ஆண்ட்ரல் நூட்ரேஜை பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெக்கார்ட்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த ரெக்கார்ட் எடுத்திருக்காங்க. வெனுன்னு பார்த்தீங்கன்னா 7 மேட்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான விக்கெட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா இஷாந்த் சர்மாவோட ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்சுக்கு 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் 1 மேட்ச் 2 விக்கெட். அதாவது ஹெட் பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு 2 விக்கெட் வரை எடுத்திருக்காருங்க 2 இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். வெனுன்னு பார்த்தீங்கன்னா 15 மேட்சுக்கு 16 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 11 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 5 விக்கெட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருக்காரு. போத் ரெண்டுலையும் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாலும் ரொம்ப அட்வான்டேஜ் நிறைய இருக்கும் அவருக்கு. ரீசன்ட் ஃபார்முமே ஒரு நல்லா இருக்குங்க. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துறாரு. இப்போ அடுத்ததா முகேஷ் குமாரோட ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 மேட்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க. இது வெறும்னு பாத்தீங்கன்னா 8 மேட்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தாங்க இருக்காரு.
மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா குஜராத் டைட்டன்ஸ் பிளேயரோட ஸ்டாட்ஸை வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சுமன் கில்லோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் 32ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 13 மேட்சுக்கு 380ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 31ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 32ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. போத் ஹெட் டு ஹெட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் ரெண்டுலையுமே 30+ ரன் வந்து ஆவரேஜா வச்சிருக்காருங்க. வெனுன்னு பார்த்தோம்னா 3 மேட்சை பிளே பண்ணி 55 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல மட்டும்தாங்க 30+ ரன் வச்சிருக்காரு. ஸோ வெனுல கொஞ்சம் ஒஸ்டாவே இருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. அடுத்தது விட்டமின் ஷாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 21ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 21 மேட்சுக்கு 272 ரன் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 24ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 13ங்கிறத ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 20+ ரன் வந்து அவர் எடுக்க ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஒஸ்டாவே இருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 மேட்சுக்கு 60 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுலையும் கொஞ்சம் ஒஸ்டா தாங்க இருக்காரு. பெரிய ரெக்கார்ட் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்ததா சாய் சுதர்சனோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சை பிளே பண்ணி 74ங்கிற ரன் எடுத்திருக்காரு. அது செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 50+ ரன் வந்து எடுத்திருக்காருங்க ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும். வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 151 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு எப்பனை கொடுத்து பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் மோஸ்ட்லி 30+ ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா அஸ்மதுல்லா உமர் சாயை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 18ங்கிறத ஆவரேஜ் வச்சிருக்காரு. 7 மேட்சுக்கு 92 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 20+ ரன் வந்து ஆவரேஜ் வச்சிருக்காரு. இப்போ வெறும்னு பார்த்தோம்னா 4 மேட்சுக்கு 63 ரன் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 20+ ரன் வந்து ஆவரேஜா வச்சிருக்காரு. இப்போ அடுத்த டேவிட் மில்லரோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 37ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காருங்க. 20 மேட்சை பிளே பண்ணி 444ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. போத் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுலையுமே 30+ ரன் வந்து ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. இப்போ வெனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 37ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 13 மேட்ச்ல 257 ரன் வந்து அடிச்சிருக்காரு. போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 20+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 4 மேட்ச்ல 25+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. போத் இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாருன்னா மஸ்ட் இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததான் ராகுல் டிவாட்டியோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச்ல 124 ரன் வந்து அடிச்சிருக்காரு. போத் இவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன் வந்து ஆவரேஜ் அடிச்சிருக்காரு. வெறும்னு பார்த்தோம்னா 12 மேட்ச் பிளே பண்ணி 165 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு எப்படம் கொடுத்து பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன் வந்து எடுத்திருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்முமே ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. அடுத்ததா சக்கூர் கானை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 39 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட் டு ஹெட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 15+ ரன்னுங்க தான் ஆவரேஜா வந்து வச்சுட்டு வராரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 54 ரன் எடுத்திருக்காரு. அதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 30+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. அடுத்ததான் ரஷீத் கானோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 16 மேட்ச் பிளே பண்ணி 21 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 10 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காருங்க. போத் ஹெட் டு ஹெட்ல ரெண்டுலயுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்டா வச்சிருக்காரு. இப்போ வெறும்னு பார்த்தோம்னா 7 மேட்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. அடுத்தது சாய் கிஷோரை பொறுத்தவரைக்கும் ஹெட் டு ஹெட்ல எடுத்தாங்க அவருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்பதான் ஆடுறாரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 3 மேட்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்மே நல்லா இருக்கு. அதிகபட்சம் 4 விக்கெட், குறைஞ்சபட்சம் 1 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. அடுத்த ஸ்பென்சர் ஜான்சனோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்தவரைக்கும் 1 மேட்சை பிளே பண்ணி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுங்கிறது பெருசா எதுவும் இல்லைங்க. இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்முமே ரொம்ப சூப்பரான ஃபார்மா தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துறாரு. ஓகே, இப்போ அடுத்ததா சந்தீப் வாரியரோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்சுக்கு 2 விக்கெட், அதாவது மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. வெறும்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அது எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்டோட வெனுல வந்து கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்காரு.
அடுத்ததா மோஹித் சர்மாவோட ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 13 மேட்சுக்கு 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்துட்டு வர்றாரு. இப்போ வெறும்னு பார்த்தோம்னா 7 மேட்சுக்குல 7 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் இவரை வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாருன்னா மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் ஃபார்மே ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரை எடுத்துறாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா இப்போ வந்து பிளேயரோட பேட்டில் வந்து பார்ப்போம். அதாவது பிளேயரோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்த 2 டீம் இருக்க பிளேயரோட பேட்டில் யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிருத்வி ஷாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான்ட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. 14 பாலுக்கு 22 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. அதே சந்தீப் வாரியர்கிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. 6 பாலுக்கு 7 ரன் தான் அடிச்சிருக்காருங்க. போத் பிருத்வி ஷாவுக்கும் அண்ட் சந்தீப் வாரியர் அண்ட் ரஷீத் கான் இடையில பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இங்க அடுத்த டேவிட் வார்னர் பாத்தீங்கன்னா மோஹித் சர்மா 10 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. 53 பாலுக்கு 100 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இது அஸ்மதுல்லா ஓமசா கிட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. 10 பாலுக்கு 2 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ டேவிட் வார்னர் அண்ட் அஸ்மதுல்லா ஓமசா இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ஃபெர்சன் மேக்கர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன்ட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. 8 பாலுக்கு 20 ரன் வரை அடிச்சிருக்காருங்க. இப்ப அடுத்ததா ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான்ட்ட 13 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. 93 பாலுக்கு 42 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததா சுமன் கில் வந்து பாத்தீங்கன்னா கலீல் அகமது கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. 27 பால்ல வந்து பாத்தீங்கன்னா 42 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. அடுத்தது நூட்ரஸ் கிட்ட 7 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் வந்திருக்காரு. 34 பாலுக்கு 42 ரன் வரை அடிச்சிருக்காரு. இஷாந்த் சர்மா பார்த்தோம் 4 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 34 பாலுக்கு 46 ரன் தாங்க கொடுத்துருக்காரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ட் நூட்ரஸ் ஆர் கலீல் அகமது இவங்க 2 பேரும் சுமன்களுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதான் விட்டமின் ஷாவை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது கிட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. 14 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருக்காரு. இஷாந்த் சர்மா கிட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. 7 பாலுக்கு 4 ரன் தாங்க அடிச்சிருக்காரு. அண்ட் கலீல் அகமது கிட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஆண்ட்ரல் நூட்ரஸ் கிட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. முகேஷ் கான்ட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. 3 பால் பிடிச்ச ரன் எதுவுமே எடுக்கல. ஓகே, இப்ப அடுத்ததா சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் லலித் யாதவ் இந்த மேட்ச்ல வந்து உள்ள வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லலித் யாதவ்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. 27 பாலுக்கு 21 ரன் கொடுத்திருக்காரு. மோஸ்ட்லி லலித் யாதவ் வராரு பவுலிங் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா லலித் யாதவுக்கும் சாய் சுதர்சனுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா டேவிட் மில்லர் பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ்கிட்ட 14 இன்னிங்ஸ்ல 4 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 97 பாலுக்கு 87 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இஷாந்த் சர்மா கிட்ட 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. 21 பாலுக்கு வந்து 31 ரன் தாங்க அடிச்சிருக்காரு. ஓகே, இப்ப அடுத்ததா அக்ஷர் பட்டேல்கிட்ட 8 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஆண்ட்ரல் நூட்ரஸ் ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. அதே முகேஷ் கான்ட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஓகே, இப்ப 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸும் பார்த்துட்டோம் அண்ட் பிளேயர் பேட்டில் யார் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா டீம்ல இருக்கிறதுல ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ரிஸ்கா யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான் அண்ட் சுமன் கில் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் அது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அது ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் அப்படிங்கும் போது இதை வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பந்த் அண்ட் சாய் சுதர்சன் அல்லது ஜாக் ஃபெர்ஸ் மேக்ராங், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் இவங்க 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு பத்திய கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.